கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கூட உங்களை இந்த குறும் செய்தியின் மூலியமாக சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் நமக்கு மறுபடியுமாக ஒரு புதிய நாளை கொடுத்து அந்த நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் ஜீவனோடு கூட கடந்து வரும்படியாக பாக்கியத்தையும் கிருபையும் நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் நம்ம இந்த நாள் முழுவதுமாய் நடத்தட்டும். நம்முடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவர் தாமே நம்மை நடத்துகின்றவராக இருக்கின்றார். 59வது சங்கீதத்தின் 16வது வசனத்தை வாசிக்கின்றேன். Psalm 59 verse 16. நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த சங்கீதம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. யார் என்று சொன்னால் தாவீது சொல்லுகின்றார், நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். இந்த நாளிலும் கூட நானும் நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். தேவன் எப்படியாக நம்மை நடத்துகின்றார், அவருடைய வல்லமையின் கரம் எப்படியாக செயல்படுகிறது என்பதை நானும் நீங்களும் அறிந்தவர்களாய் இந்த புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கின்றோம். ஆகினாலே நானும் நீங்களும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விதமாய் உம்முடைய வல்லமையை நாங்கள் பாடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். உம்முடைய வல்லமையை நாங்கள் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் உம்முடைய வல்லமையை நாங்கள் அனுபவித்தபடியினாலே. அது மாத்திரமல்லாதபடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். இந்த நாளின் கால வேளையிலும் கூட கர்த்தருடைய கிருபை எவ்வளவு பெரியதாய் நமக்கு காணப்படுகின்றது. இந்த காலை வேளையிலே அவருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட நானும் நீங்களும் அவரை புகழும்படியாய் ஸ்தோத்தரிக்கும்படியாய் அவர் செய்திருக்கின்ற எல்லா விதமான நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, நமக்கு நெருக்கம் உண்டான நாளிலே அவர் நம்முடைய தஞ்சமும் நம்முடைய உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கின்றார். எத்தனையோ நெருக்கங்கள், பாரங்கள், எத்தனையோ வேளையிலே கண்ணீரின் பாதைகளில நாம் கடந்து போகின்ற நாட்கள், இவைகள் எல்லாவற்றிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமாய் காணப்பட்டார். அவருக்குள்ளாய் தஞ்சம் புகுந்து கொள்ளும்படியாய், அவருக்குள்ளாய் நாம் அடைக்கலம் புகுந்து கொள்ளும்படியாய் அவர் தாமே நம்முடைய தேவனாக இருந்து நம்மை மட்டுமாக வழிநடத்தி வந்தார். இந்த நாளிலும் கூட இந்த தேவனுக்கு நன்றி செலுத்தினவர்களாய் இந்த புதிய நாளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோம். தேவன் இந்த புதிய நாளுக்குள்ளாய் கடந்து நாம் செல்லும் பொழுது அவர் எல்லா விதமான காரியத்திலும் தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்வார். நம்முடைய கிருபையை நானும் நீங்களும் புகழும்படியாய் செய்வார். அது மாத்திரமல்லாதபடிக்கு அவருக்குள்ளாய் நானும் நீங்களும் தஞ்சம் புகுந்திருக்கின்றபடியினாலே, அடைக்கலம் புகுந்திருக்கின்றபடியானாலே எந்த தீங்கும் சேதமும் நம்ம இந்த நாளிலே அணுகாது. கர்த்தர் நம்மை காத்து தப்புவிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கின்றார். இந்த புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கும் பொழுது தேவன் தாமே இப்படிப்பட்ட நன்மைகளினாலும் இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் முடிசூட்டுவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.